ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா பிரியாணி எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இந்த ரெசிபி இருக்கும். அதுக்கு முன்னே நம்ம சேனலில் S7H சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நான் வச்சுருந்த மிளகாய் கிள்ளி சாம்பாரை ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு மெயில் பண்ணியிருந்தாங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேமியா பிரியாணிக்கு பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு பொரிய விடுங்க. அப்புறம் பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி பிரியாணிக்கு மாதிரி கட் பண்ணிக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லாவே வதக்கிக்கணும். இந்த வெங்காயம்லாம் வதங்கினதுக்கும் தக்காளியும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் உப்பு சேர்த்து தக்காளியோடு வதக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பிரியாணி மசாலா லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு வதக்கி விடுங்க. அப்புறம் தண்ணி, இன்றைக்கி 2 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு நான் அதுதான் ரேஷியோ. சேமியா கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சேமியா ஒரு பேக்கெட்டுக்கு 2 டம்ளர், ஸோ 2 பேக்கெட்டுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதித்ததும் நம்ம சேமியா இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக கிண்டி விட்டு தட்டு போட்டு மூடி கொஞ்சமாக மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் செமையாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.